வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். அருமையான செம்மண் பூமி தோட்டம் 2 ஏக்கர் 25 சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதின்னு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குங்க. பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா தற்போது மெட்டல் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் தார் சாலை அமைக்கலைங்க. கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் வந்ததுன்னா உடனடியாக தார் சாலையில் உங்கள் லேண்டு வந்துடும். அந்த மாதிரி அருமையான இடங்க பாருங்கள். அதில் உள்ள பப்பாளி மரங்கள் பார்த்துட்டிங்களா, சூப்பராக இருக்குது. காயெல்லாம் நல்லா பெரிய பெரிய காய்கள் அருமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறுவடை முடிஞ்சு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு மண் உழவு செய்து வச்சுருக்காங்க. மண் பாருங்கள், நல்ல செம்மண் சூப்பராக இருக்குங்க. மண் நல்லா பளபளன்னு இருக்கும், அருமையாக இருக்குங்க. ஒரு சிறிய விவசாயிக்கு இந்த 2 ஏக்கர்ன்றது இதில் விவசாயம் செஞ்சாவே போதுங்க. அந்த அளவில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடச்சிரும். அருமையான தண்ணீர் வசதி இருக்குங்க. இதில் தண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடியிலேயே தண்ணீர் மேலேயே கிடக்கு. வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக இருக்குது தண்ணீர். அது மாதிரி சைடு மட்டும் லைட்டாக நம்ம வந்து கருங்கற்களால் கட்டி வச்சிட்டோம்னா சூப்பராக போயிடுங்க. நல்ல இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயருங்க, சதுரமாக இருக்கும். 4 மூலை, எந்த மூலையும் இழுப்பெல்லாம் கிடையாதுங்க, ஒரே சதுரமாக இருக்கும். அந்த தோட்டத்தில் ஷெட்டு தான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காய ஷெட்டு நிறைய பேர் மானியத்தில் வாங்கி இதில் போடுவாங்க. நல்ல ஷெட்டு வசதியோடு இருக்குது. தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 20 தென்னை மரங்கள் இருக்குங்க. தனி கிணறு கூட்டெல்லாம் எதுவும் கிடையாது. இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற உழவு செய்த பூமி மட்டும்தான் விற்பனையில் உள்ளதுங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஏக்கராமல் கிணறு போக மீதி அனைத்துமே உழவு செய்து பர வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா செம்மண் பூமி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையான சொத்துங்க, வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் டு துறையூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ரொம்ப பக்கம். அதாவது பெரம்பலூர் டு துறையூர் மெயின் ஹைவேலேருந்து மங்கூன் பக்கமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பக்கமும் கூட பைபாஸுக்கு. தார் சாலை அமைச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் போயிடலாம். அவ்வளோ பக்கமாகவும் இருக்குது. தற்போது பார்த்திங்கனாக்கா மண் பாதையோடு இருக்குது, மெட்டல் போட்டிருக்காங்க. தார் சாலை அமைச்சிட்டா சூப்பரான லேண்டாக போயிடுங்க. நம்மக்கிட்ட அது மாதிரி நிறைய விவசாய நிலங்கள் இருக்குங்க. அது மாதிரி உங்களுடைய லேண்ட் சேல் பண்ணணுன்னாலும் கால் பண்ணுங்கள். நேரடியாக வந்து சைட் விசிட் பார்த்துட்டு அழகாக விற்பனை செய்து கொடுத்துர்லாங்க. அருமையான தோட்டங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தேவைப்படுறீங்க, 50 ஏக்கர் 100 ஏக்கர் வேணும் முதலீடு செய்து வைக்கிறதுக்கு அப்படின்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். நம்மகிட்ட அது மாதிரி லேண்டுகளும் நிறைய இருக்குது. பாருங்கள், இது வந்து அருமையான சொத்து. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடியவர்கள் விற்று தீர்ந்துடுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. இது வந்து 2 ஏக்கர் 25 சென்ட்டும் சேர்த்து மொத்த விலையாக 48 லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க. அதுவும் 48 லட்சன்றது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. கொஞ்சம் அனுசரித்து நேரில் உங்களுடைய செட்டில்மெண்ட்டை பொறுத்து அனுசரித்து பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பஞ்சாயத்து ரோடு, ஆல்ரெடி மெட்டல் போட்டிருக்காங்க. அதை ஒட்டியே தாங்க அமைஞ்சிருக்கு. நல்ல இடம், நல்ல ஒரு சதுரமான இடம். தேவைப்படும் நண்பர்கள் பார்த்துட்டு உடனடியாக கால் பண்ணுங்கள். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சைட் விசிட்டிங் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நாளே கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியூர் அங்கங்கே போயிட்டு வந்துகிட்டே இருப்போம், ரன்னிங்லேயே இருப்போம். அதனால் இடம் பார்க்கணும் அப்படின்னாக்கா திடீர்னு கூப்பிடுவாங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் வாங்க அப்படின்னா கண்டிப்பாக வர இயலாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் நாளே ஃபோன் பண்ணி உங்களுக்கு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். எந்த வேலை இருந்தாலும் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக வந்துடுவோம். அதனால் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் நேரடி ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.